ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் ஹோண்டாயோட கிராண்ட் ஐட்டன். கிராண்ட் ஐட்டனில் பார்த்தோன்னா ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது, அதை நீங்களே கேளுங்க. என்ன சவுண்டுன்னு கேட்டிங்கன்னா டிக்குன்னு ஒரு சவுண்டு வரும், அதுதான் இந்த ஒரு சவுண்டும். அது கூடவே வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணும்போது அம்மிங் நாய்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு செக் பண்ணி பார்த்ததில் ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டேமேஜ் ஆயிருக்கு. டிரைவிங் ஷாஃப்ட்டை ரிமூவ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நெட்டு கையோடு வந்துருச்சு. பிகாஸ் அதில் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக கட் ஆயிருக்கு. கஸ்டமர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம், கஸ்டமர் நியூ ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுங்கன்னு சொன்னதுனால நியூ டிரைவிங் ஷாஃப்ட்டும் அது கூடவே ஏர் ஃபில்டர் அசம்பிளியும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ஏர் ஃபில்டர் அசம்பிளி மட்டும் 3 சிலிண்டர் வண்டி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடும். எக்ஸன்ட், கிராண்ட் ஐட்டன் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா காமனாக இந்த ஏர் ஃபில்டர் அசம்பிளி பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். இது என்ன ப்ரோ நெட்டுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் டிரைவிங் ஷாஃப்டோட நெட்டு. இந்த நெட்டும் பார்த்தீங்கன்னா ஹோண்டாயோடது தான். கிராண்ட் ஐட்டனில் ஏர் ஃபில்டர் அசம்பிளி, டிரைவிங் ஷாஃப்ட் நெட் அண்ட் ஃபைனலாக பார்த்தோன்னா ஒரு நியூ டிரைவிங் ஷாஃப்ட். ஏன் ப்ரோ டிரைவிங் ஷாஃப்ட் நியூ ஒன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அதை ரீகண்டிஷன் ஆர் சர்வீஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நார்மலாக நம்ம சஸ்பென்ஷன் ஒர்க் பண்ணும்போது அதை ரீகண்டிஷன் பண்ணால் கரெக்டாக வரும். இந்த மாதிரி டிஃபால்ட்டாக ஒரு சவுண்டோ ஆர் த்ரெட் நம்மளுக்கு மிஸ் ஆகியோ வரதுனால நம்ம இதை ரெடி பண்ணுற காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 4000லேருந்து 5000 ஆகும். எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 3000 போட்டோன்னா போதும், நம்ம நியூ ஒன்னே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடலாம். டிரைவிங் ஷாஃப்ட்டையும் ஏர் ஃபில்டர் அசம்பிளியும் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும். அதுக்காக ஜென்ரல் செக்அப் பண்ணி பார்த்ததில் கூலண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தது. கூலண்ட்டை டாப் அப் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டேங்க்லையும் ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டாப் லைட், ஹெட்லைட், பிரேக் ஆயில் லெவல்லாம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு த்ரூ அவுட்டாக ஜென்ரல் செக்அப் பண்ணி அதுக்கப்புறம் தான் வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். வெஹிக்கிளில் எல்லா செக்கப்பும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ட்ரையல் எடுத்து பார்த்தோம். வெஹிக்கிளை ரன் பண்ணி பார்த்ததில் சூப்பராக இருந்தது. எந்த ஒரு நாய்ஸும் இல்லாமல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரன் ஆச்சு. நெக்ஸ்ட் என்ன, எப்பவும் போல் டெலிவரி தான். இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு கிராண்ட் ஐட்டன் வச்சுருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.